ஃபைனல்ஸ்ல எங்கள என்ன அடி அடிச்சீங்க இன்னைக்கு. அதுக்கெல்லாம் பழி தீர்க்கிறோம் பாருங்க. முக்கியமான மேட்ச்ல உங்கள செமி ஃபைனல்ஸே வர விடாம அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமி ஃபைனல்ஸ் போறதுக்கான மேட்ச்னே சொல்லிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்தியா ஜெயிச்சாங்கன்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ் தான் மேட்ச் ஆரம்பிக்குது. டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பவுலிங்க செலக்ட் பண்றோம் அப்படின்ட்டாங்க. பவுலிங்கா என்னங்க இது பேட்டிங் பிட்ச் ஆச்சே அப்படின்ற மாரி இருக்கும்போது, இப்படித்தானுங்க வேர்ல்டு கப்லயும் பண்ணாங்க. சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவும் கோலியும் ஓப்பனிங் இறங்குனாங்க. ஓப்பனிங்கே நமக்கு அதிர்ச்சி. கோலி வந்து பார்த்தீங்கன்னா, ரன் எதுவும் எடுக்காம லேசு லூட் பால்ல 5 பால வேஸ்ட் பண்ணி டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுல ரிஷப் பண்ட் வந்தாரு. ரிஷப் பண்ட் வந்தா என்ன, சூரியகுமார் யாதவ் வந்தா என்ன, நான் அடிக்கிறது அடிக்க போறேன். என் மனசுல இருக்கிற அந்த வடு இன்னும் ஆறலங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பை ரோஹித் சர்மா. முக்கியமா சொல்லணும்னா மிச்சில் ஸ்டார்க் ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 29 ரன் அடிச்சாரு பாருங்க. 6 4 அப்படின்ட்டு வெறித்தனம் ஆடியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஓவருக்கு பவர் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 52 ரன் டீம் இந்தியா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதில 50 ரன் மட்டுமே ரோஹித் சர்மா. வேற லெவல் பை பெர்ஃபார்மன்ஸ் பை ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஓவருக்கு 93 ரன் வந்துச்சு. ரிஷப் பண்ட் வந்து பயங்கரமா ஆடுவார்னு எதிர்பார்க்கும் 14 பாலுக்கு 15 ரன் அடிச்சு ஸ்டானிஷ் பால் அவுட் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் வந்து நல்ல சப்போர்ட் குடுத்தாருன்னே சொல்லலாம். நல்லா போயிட்டு இருந்தது மேட்ச்னே சொல்லலாம். அதில ஒரு 12வது ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு. 92 ரன்னுக்கு அதுவும். 100 அடிச்சிருந்தாருன்னா அந்த வேதனை தீர்ந்திருக்கும். சரி ஓகே என்ன பண்றது அவரு டீமுக்காக ஆடுறாருங்க என்ன பண்ணுங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தார். 41 பால் 92 ரன்ன்ற மாதிரி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒரு 16 பாலுக்கு 31 ரன். அந்த பக்கம் சிவம் தூபே ஒரு 22 பாலுக்கு 28 ரன்ன்ற மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கும்போது 2 பேர் விக்கெட்டும் போகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு 17 பாலுக்கு 27 ரன், ரவீந்திர ஜடேஜா ஒரு 5 பாலுக்கு 9 ரன்ன்ற மாதிரி 20 ஓவருக்கு 205 ரன் 5 விக்கெட் 206 எடுத்தா ஆஸ்திரேலியா வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி போகும்போது ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி காத்துன்னே சொல்லலாம். ஒரு 5 பாலுக்கு 6 ரன் இருக்கும்போது டேவிட் வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்ல சூரியகுமார் யாதவ் கிட்ட அஷ்டிப் சிங் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்சை கொடுத்து அவுட் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் ஹெட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷில் மார்ஜுக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படியே போயிட்டு இருக்கு 8 ஓவருக்கு 80 ரன் வந்துட்டாங்களங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வீசின ஒரு பால் செம்ம ஷாட் அடிச்சார் மிஷில் மார்ஷே. ஆனால் வேற லெவல் கேட்ச் பிடிச்சார் அக்ஷல் பட்டேல். அது கேட்சே பிடிக்க முடியாதுன்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்கும்போது சரியான கேட்சை பிடிச்சாரு. ஸோ அதுதான் மேட்ச் டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 4 அடிச்சு வந்து 12 பாலுக்கு 20 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட்டுமே குல்தீப் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா போல் எடுத்து விட்டாரு. அது தொடர்ந்து ஸ்டானிஸ் பெருசாக ஜொலிக்காம அக்ஷர் பட்டேல் பால் 2 ரன் கிளம்ப வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்ல வந்து விறுவிறுப்பு சுறுசுறுப்பு பரபரப்பு பத்திக்கிட்டே இருந்து ஒரு பக்கம் டிராவல் செட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியானா நான் புழக்க ஆரம்பிச்சிருவேன்ற மாதிரி 43 பாலுக்கு மனுஷன் 76 ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் விக்கெட்டா போயிட்டு இருக்கு. டீம் டேவிட் 15 ரனுக்கு காலி அஷ்டிப் சிங் பால்ல. ஸோ மேத்யூ வார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டிப் சிங் பால்ல 1 ரனுக்கு காலி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எங்க அப்போ டிராவல் செட் 76 ரனுக்கு பூம்ரா பால்லுங்க செம விக்கெட்டுங்க இது. ரோஹித் சர்மா கேட்ச் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி வாங்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் செட் அனுப்ப வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் இந்தியா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு 18வது ஓவர்லே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50 ரன் தேவை. பேட் கமிங்ஸும் மிச்சில் ஸ்டார்க்கும் எப்படி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே வந்து 181 ரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவால் எடுக்க முடிஞ்சது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அபார வெற்றி பை 24 ரன். பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா. செமி ஃபைனல்ஸுக்கு நுழைஞ்சது நம்ம இந்தியானே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.